இங்கே வந்திருக்கும் அனைத்து புறாக்கலைஞருக்கும் இலை காலை வணக்கம். சாஷா பாய் நினைவு கோப்பை 2வது ஆண்டு புறா வெற்றிகரமாக பறக்க விடப்பட்டு பரிசளிப்பு விழாவில் உங்கள் எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அவருடைய சாஷா பாய்வுக்கு எல்லாரும் எழுந்து ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு புறாக்காருக்கு கொடுக்குற மரியாதை இதுதான். ஒரே ஒரு நிமிஷம் அவருக்கு மௌன அஞ்சலி கொடுக்கும்படியாக அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஒரே ஒரு நிமிடம். நன்றி. அனைவரும் அமரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது பரிசளிப்பு விழா இனிதே துவங்கி இருக்கிறது. நம்ம விழாவிற்கு சில சிறப்பு விருந்தினர்களை வரவேற்கிறோம். அதில் முதல்படியாக திரு தண்டானா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு திரு சீனன் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்துகிறார். திரு தண்டான் அவர்கள் குத்து விளக்கை ஏற்றி விழாவினை தூக்கி வைப்பார். அடுத்தபடியாக திரு பாஸ்கர் அண்ணா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு திரு செந்தில் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். இவர் வேலூரில் ஓமூர் புறா கிளப்பு தலைவராக இருக்கிறாரு. அவருக்கு நம்ம டீம் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்துகிறோம். திரு பாஸ்கர் அண்ணா அவர்கள் இப்போது குத்துவிளக்கை ஏற்றுகிறார். திரு ஆனந்த் அண்ணா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு திரு விஜய் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார். திரு ஆனந்தன் அவர்கள் குத்துவிளக்கை ஏற்றுகிறார். திரு ஆபித் பாய் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு திரு செந்தில் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார். திரு ஆபித் பாய் அவர்கள் நவாபாய் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு திரு விஜய் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார். திரு நவாபாய் அவர்கள் குத்துவிளக்கை ஏற்றுவார். திரு குட்டி டெய்லர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு செந்தில் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார். திரு மது அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு குட்டி டெய்லர் அவர்கள் விலகை ஏற்றுவார். கௌரவப்படுத்துகிறார். இப்போது சிறப்பு அழைப்பாளர்கள் வரவேற்கப்பட்டிருக்கிறார்கள். இதுக்கப்புறம் நம்ம வேலூரில் நடந்த டோர்னமெண்ட்டில் ஆர்கனைசர் டீம் அவங்களுக்கு நம்ம கௌரவப்படுத்தணும்னு சொல்லி திரு கார்த்தி டீம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு திரு செந்தில் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார். அவருக்கு ஒரு நினைவு கப்பும் வழங்குவார். வேலூரில் நம்ம டோர்னமெண்ட் நடத்தல, கார்த்தி டோர்னமெண்ட் நடத்துகிறாரு. அவரை கௌரவப்படுத்தணும்னு சொல்லி இந்த டீம் சார்பாக அவர் பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்துகிறார். அவருக்கு நினைவு கோப்பை ஒன்று வழங்குகிறார். சாஷா பாய் நினைவு கோப்பை அவருக்கு வழங்குகிறார். அடுத்தபடியாக திரு ஆபித் பாய் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஆபித் பாய் அவர்கள் மேடைக்கு ஒரு டோர்னமெண்ட்டு நடத்துகிறாரு. அடிப்புறா டோர்னமெண்ட்டு. அதில் சிறப்பாக முன்னாடி வாங்க பாய். உங்கள் டீம் சார்பாக திரு ஆபித் பாய் அவர்களுக்கு திரு விக்கி அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தி அவருக்கு ஒரு சாஷா பாய் நினைவு கோப்பையை வழங்குவார். ஆபித் பாய் பேர்னாம்பட்டில் டோர்னமெண்ட் நடத்துகிறாரு. அடிப்புறா டோர்னமெண்ட்டு, சாதா புறா டோர்னமெண்ட் எல்லாமே நடத்துகிறாரு. அவருக்கு நம்ம டீம் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறோம். அவருக்கு ஒரு சாஷா பாய் நினைவு கோப்பை பரிசாக வழங்கப்படுகிறது.
அடுத்தபடியாக திரு பாஸ்கர் அண்ணாவை மேடைக்கு வருமாறு அன்போடு இருக்கின்றோம். அவர் நம்ம வேலூரில் ஓமூர் புறா டோர்னமெண்ட் இப்போ சிறப்பு விருந்தினர்களை கௌரவிச்சாச்சு. அடுத்தபடியாக சாச்சாபாய் நினைவு கோப்பை 2வது ஆண்டு போட்டியில் பங்கேற்ற நம்ம சீனா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். நம்ம சாச்சாபாய் நினைவு கோப்பை 2வது ஆண்டு வெற்றிகரமாக இலவச டோர்னமெண்ட்டு அதை வச்சு நடத்தி வந்து ப்ரைஸ் கொடுக்குறாரு. அவரை கௌரவப்படுத்தின சார்பாக நம்ம டீம் சார்பாக அவர் பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறோம். இப்போ அடுத்தபடியாக நம்ம போட்டியில் பங்கேற்று போட்டியாளர்களை கௌரவப்படுத்துகின்ற வகையில் திரு அஜித் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அவர் வரல, அவருக்கு பதிலாக திரு குட்டி டெய்லர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அஜித் அவர்கள் 1 மணி நேரம் 3 நிமிஷம் சாதா புறா பறக்க வச்சிருக்காரு. அவருக்கு வந்து திரு செந்தில் அவருக்கு அந்த நினைவு கோப்பை திரு செந்தில் அவர்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திரு சதீஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவருடைய சாதா புறா 1 மணி நேரம் 54 நிமிடம் பறந்திருக்கிறது. அவரை கௌரவப்படுத்துகின்ற வகையில் திரு தாதா அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துகிறார். அவருக்கு ஒரு நினைவு கோப்பை வழங்குகிறார். ஒரு கப்பு. அடுத்தபடியாக திரு அக்கீம் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அவருக்கு திரு சுந்தரமூர்த்தி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அவருக்கு அந்த கப்பு கொடுக்கறதுக்கு அவர் பொன்னாடை போட்டு நினைவு பரிசை வழங்குவார். அவருடைய சாதா புறா வந்து 1 மணி நேரம் 53 நிமிடம் பறந்திருக்கிறது. அவருக்கு ஒரு நினைவு கோப்பை திரு சுந்தரமூர்த்தி அவர்கள் வழங்குவார். அடுத்தபடியாக திரு தீபக் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அவருடைய சாதா புறா 2 மணி நேரம் 6 நிமிடம் பறந்திருக்கிறது. அவருக்கு திரு அன்சர் அவர்களே பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்துகிறார். வாத்தியாரே சிஷனுக்கு செய்கிற மாதிரி இருக்கட்டும் இது. ஏன்னா அவங்க டீம் கொஞ்சம் நல்லா செஞ்சு புறா பறக்க வச்சுருக்கிறாங்க. அவரே பொன்னாடை போட்டு அவருக்கு நினைவு சின்ன வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். கொஞ்சம் நல்லா கை தட்டலாம். 2 மணி நேரம் சாதா புறா பறக்க வச்சுக்கிறாருப்பா. அடுத்தபடியாக திரு ரஃபிக் லியாக்கத் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். ரஃபிக் லியாக்கத் அவர் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அவருடைய சாதா புறா 2 நிமிடம் பறந்து அவுட். அதுக்கு பதில் திரு தாது அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். திரு தாது அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அவருக்கு திரு செந்தில் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தி ஒரு நினைவு கோப்பையை வழங்குவார். அடுத்தபடியாக திரு சுந்தரமூர்த்தி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அவருடைய சாதா புறா வந்து 3 மணி நேரம் 14 நிமிடம் பறந்திருக்கிறது. அவருக்கு இந்த பரிசு கோப்பை திரு ஆனந்த் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அவருடைய சாதா புறா 3 மணி நேரம் போட் டைம் கடந்து 3 மணி நேரம் 16 நிமிடம் பறந்திருக்கிறது. அவருக்கு பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தி அவருக்கு ஒரு நினைவு கோப்பை வழங்கப்படுகிறது. இப்போது சாதா புறாக்கு உண்டான பரிசு கோப்பை வழங்கப்பெற்றது. அடுத்தபடியாக திரு கர்ணபுராக்கு பரிசு கோப்பை வழங்கியிருக்கிறது. இதில் பிரதாப் அவர்கள் 3 மணி நேரம் 18 நிமிடம் புறா பறந்து திரு பிரதாப் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அவர்களுக்கு திரு ஆபித் பை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஆபித் பை அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அவர் பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தி இந்த நிர்மல் அவர்கள் வந்திருக்கிற நிர்மல் அண்ணா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கு திரு செந்தில் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்.
அடுத்தபடியாக கர்ணப்புறா வந்து சரவணன் அவர்கள் 2 மணி நேரம் 46 நிமிடம் பறக்க வைத்திருக்கிறார். அவருக்கு நிர்மல் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தி இந்த நினைவு கோப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். திரு சரவணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அவருக்கு இது பொன்னாடை போத்தி இந்த நினைவு கோப்பையை திரு நிர்மல் அவர்கள் வழங்குகிறார். அடுத்தபடியாக குட்டி டெய்லர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அவருடைய கர்ணப்புறா 1 மணி நேரம் 40 நிமிடம் பறந்திருக்கிறது. அவருக்கு திரு சீனன் அவர்கள் பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்துகிறார். அவருக்கு நினைவு கோப்பை வழங்குகிறார். சண்முக அண்ணாவை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு சீனா அவர்கள் அவருக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார். திரு கரீம் அவர்கள் கர்ணப்புறா 1 மணி நேரம் 36 நிமிடம் பறக்க வைக்கிறார். அவருடைய சார்பாக திரு தாதா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கு இந்த பரிசு கோப்பையை திரு சண்முக அண்ணா அவர்கள் வழங்குவார். வழங்கப்பட்டது. அடுத்தபடியாக நம்ம வேலூரை சேர்ந்த சிலவர்களை கௌரவிக்கின்றோம். அதில் நவாபாய் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அவருடைய ஓமர் புறா 1500 கிலோமீட்டர் பறந்து வெற்றி பெற்றுள்ளது. அவரை கௌரவப்படுத்த திரு பாஸ்கரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அவருக்கு இந்த வெற்றி கோப்பையை திரு பாஸ்கரன் அவர்கள் வழங்குவார். 1500 கிலோமீட்டர் ஓமர் சாம்பியன் பாவர் வேலூரில் பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி அவரை கௌரவப்படுத்தணும்னு சொல்லி இந்த இடத்துல வந்து கௌரவப்படுத்துகிறோம். அடுத்தபடியாக திரு மது அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவருடைய ஓமர் புறா 1000 கிலோமீட்டர் பறந்து வெற்றி பெற்றுள்ளது. 1000 கிலோமீட்டர் சாம்பியன் ஆயிருக்காரு. அவருக்கு இந்த பரிசு கோப்பையை வழங்க திரு அயாத் பாய் அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். நம்மளுடைய டீமும் சேர்ந்து திரு மது அவர்களுக்கு இந்த வெற்றி கோப்பையை வழங்குவார். அவருக்கு பொன்னாடை போட்டு கௌரவிப்பு. மது 1000 கிலோமீட்டர் சாம்பியன் பாவூர் வேலூரில் 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் வந்து இப்போ அடுத்தபடியாக நம்ம வாணிம்பாடியை சேர்ந்த திரு பிலால் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அவருடைய கர்ணப்புறா சமீபத்தில் 9 மணி நேரம் 50 நிமிடம் புறா பறந்து இருக்கிறது. அவர் நம்ம டீமோட சார்பாக அவரை கூப்பிட்டு கௌரவப்படுத்தணும்னு சொல்லி நம்ம அவர் வாணிம்பாடியிலேருந்து இங்கே வர வச்சுருக்கிறோம். எல்லோரும் நல்லா கை தட்டலாம். 9 மணி நேரம் 50 நிமிடம் கர்ணப்புறா பறக்க வச்சுருக்காரு. அவரை கௌரவப்படுத்த திரு சண்முகன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அவருக்கு இந்த பரிசு கோப்பை திரு சண்முகன் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நல்லா கை தட்டலாம்பா. 9 மணி நேரம் 50 நிமிடம் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த திரு வாணிம்பாடி பிலால் பாய் அவர்கள் வந்து 9 மணி நேரம் 50 நிமிடம் பறக்க வச்சிருக்காரு. நம்ம டீம் சார்பாக வந்து அவருக்கு இதை கௌரவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இப்பொழுது நம்ம இறுதிக்கட்ட பிரிவுக்கு வந்திருக்கிறோம். இதில் சாதாபுரா இறுதிக்கட்ட பிரிவில் சாதாபுரா வந்து 3வது இடம் பிடித்த திரு அரவிந்த் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். திரு சாதாபுரா 3வது இடம் பிடித்த திரு அரவிந்த் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அவருடைய சாதாபுரா 4 மணி நேரம் பறந்து 3வது இடம் பிடித்திருக்கிறது. அவருக்கு இந்த பரிசு கோப்பை வழங்க திரு ஆபித் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். ஆபித் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அவருடைய சாதாபுரா 4 மணி நேரம் பறந்து 3வது இடம் பிடித்திருக்கிறது. அவருக்கு இந்த பரிசு கோப்பையை வழங்க திரு ஆபித் பாய் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். எங்கள் டீம் சார்பாக அவங்களும் நிற்பாங்க. நேரம் பறந்துச்சு.
அடுத்தபடியாக திரு கோகுல் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அவருடைய சாதா புறா 5 மணி நேரம் 3 நிமிடம் பறந்து 2வது இடம் பிடிக்கிறது இருக்கிறது. அந்த பரிசு கோப்பை வழங்க திரு ஆனந்தன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அந்த பரிசு கோப்பை திரு ஆனந்தன் அவர்களை கொண்டாடி போட்டு வருகிறோம். திரு நிர்மல் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த பரிசு கோப்பை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக திரு சரவணன் அவர்களை மேடைக்கு வழக்கின்றோம். தோட்டப்பாளையத்தை சேர்ந்த சரவணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அவருடைய சாதா புறா 5 மணி நேரம் 17 நிமிடம் பறந்து முதலிடம் பிடித்திருக்கிறது. 5 மணி நேரம் 17 நிமிடம் பறந்து முதலிடம் பிடித்திருக்கிறது. அந்த பரிசு கோப்பையை வழங்க திரு தண்டான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு தண்டான் அவர்கள் முதல் பரிசு சாதா புறாக்கு உண்டான முதல் பரிசு வெற்றி கோப்பையை திரு தண்டான் அவர்கள் வழங்குவார். பரிசு பெறுபவர் தோட்டப்பாளையத்தை சேர்ந்த திரு சரவணன் அவர்கள் 5 மணி நேரம் 17 நிமிடம் பறக்க வைத்து முதலிடத்தை பிடித்திருக்கிறார். அவருக்கு இந்த பரிசு கோப்பையை திரு தண்டான் அவர்கள் வழங்கி கௌரவிப்பார். நல்லா கை தட்டலாம்பா, நீங்கள் தர உற்சாகம் தான் அடுத்த வருஷம் அவங்கெல்லாம் பறக்க வைக்கணும்னு சொல்லி உற்சாகமாக இருக்கும். அடுத்தபடியாக கர்ணப்புறாவில் வந்து ஒரே ஒரு ப்ரைஸ் தான். அவர் ஃபஸ்ட் ப்ரைஸ் பெற்றிருக்காரு. அவருடைய புறா வந்து 3 மணி நேரம் 11 நிமிடம் பறந்து திரு தீபக் அன்சர் அவர்களுடைய டீமை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். கர்ணப்புறா 3 மணி நேரம் 11 நிமிடம் பறந்து திரு தீபக் அன்சார் அவர்கள் முதல் இடம் பிடித்திருக்கிறார். அவருக்கு இந்த வெற்றி கோப்பை வழங்க அனைத்து சீஃப் கெஸ்ட்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அனைவரும் சேர்ந்து இந்த கர்ணப்புறாக்கு முதல் பரிசு வெற்றி கோப்பையை வழங்க இருக்கிறார்கள். அனைத்து சீஃப் கெஸ்ட் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். கர்ணப்புறாவில் முதலிடம் பிடித்த திரு தீபக் அன்சர் அவர்களுடைய டீம் 3 மணி நேரம் 11 நிமிடம் பறந்திருக்கிறது. இந்த வெற்றி கோப்பையை வழங்க அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நில்லுங்க அப்படியே சிறப்பு விருந்து எல்லாரும் சேர்ந்த மாதிரி கொடுங்க. கப்பு எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒரு கை புண்ணா எல்லாரும் சேர்ந்த மாதிரி கர்ணப்புறா வெற்றி கோப்பையை திரு தீபக் அன்சர் அவர்களுக்கு எங்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் வெற்றி கோப்பையை கொடுத்து கௌரவப்படுத்துகிறார். கௌரவப்படுத்தி அவருக்கு ஒரு நினைவு பரிசை வழங்கி கௌரவிக்கிறார். இப்போது பரிசுகள் வெற்றிகரமாக கொடுத்து முடிந்தது. ஒரு சில வார்த்தைகள் பேச திரு சீஃப் கெஸ்ட் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திரு ஆபித் பாய் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம். எல்லாத்துக்கும் குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூனு. ஒன்றும் இல்லை, ரொம்ப சந்தோஷம். இங்கே சேஷாபாய் நினைவு கோப்பைக்கு வந்து நமக்கு வந்து சேஷாபாயோடைய அறிமுகம் இன்னொருத்தர் மூலியமாக இருந்தால் கூட வந்து பர்சனலாக அவர் கூட நம்ம பழகலை. இருந்தாலும் அவருடைய நினைவாக அவருடைய எவ்வளோ பெரிய சாதனைகள்லாம் செஞ்சுருக்காங்க. அவங்க புறாங்களில் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நல்ல நல்ல புறா கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை வந்து இப்போ வந்து அந்த ஃபங்க்ஷனில் சேர்ந்தது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி கர்ணப்புறா பொறுத்த வரைக்கும் நம்ம கர்ணப்புறா சாதாப்புறா ரெண்டுமே ரொம்ப விருப்பப்பட்டு நம்ம இந்த டோர்னமெண்ட் நாமளும் நடத்தின்னு வரோம். நம்ம வேலூர் மாவட்டத்தில் எல்லாருமே சேர்ந்து நல்லா புறா உண்ணும், இந்த கலை வந்து ஒன்றும் நல்லா உயரணுன்றதில் எனக்கு ரொம்ப ஈடுபாடு. எல்லா இடத்துல நல்லா புறா வந்து கர்ணப்புறா சீரி அடிக்கிற புறாவாக இருக்கட்டும், இந்த ஒரு நாள் போட்டி நம்ம நடத்துகிறதா இருக்கட்டும், இது நல்லா முன்னேறணும், எல்லாருமே நல்லா புறா உண்ணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இதில் வந்து இங்கே வேலூரில் நான் பார்க்குறேன் நல்லா ஷோக்தாருங்க நல்லபடியாக இதெல்லாம் இருந்து ஜாம்பவனுங்களாம் இருந்துட்டு போயிருக்கிறாங்க. ஒன்று வருங்காலத்தில் வந்து ஒரு மாவட்ட லெவலான இருக்கிற டோர்னமெண்ட்டில் எல்லாருமே பங்கு சேர்ந்து அவங்களுடைய இதில் வந்து காம்படிஷன் கொஞ்சம் டஃப்பாச்சுன்னா வந்து அதிகமான நல்ல புறா விடுறவங்களும் வந்து அந்த காம்படிஷனுக்காக தயார் பண்ணுவாங்க. இப்போ பொதுவாக இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட்லலாம் வந்து என்னென்னா புறாவில் நல்ல டைமிங்காக புறா விடுறவங்க நல்லா இருக்கிறதுனால நமக்கும் வந்து ஒரு காம்படிஷன் வந்து இருந்து நாமளும் வந்து அதில் சேர்ந்து வந்து நல்லா டைம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது.
அதே மாதிரி இந்த காம்படிஷன் இன்னும் டஃப் பண்ணோம். நீங்கள் ஊருக்குள்ளே வந்து புறா டோர்னமெண்ட் நடந்தால் கூட வந்து இன்னும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கூட ஒரு சான்ஸ் தரணும் எல்லாத்துக்கும். இந்த நம்ம வேலூர் மாவட்டம் இருக்கட்டும், திருப்பத்தூர் மாவட்டம் இருக்கட்டும், இதனால் நான் கேட்டுக்கிறேன், ஆர்கனைசரை கேட்டிருக்கேன். உள்ளூரில் கூட வந்து நீங்கள் 1, 2, 3 சொல்லி ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு ப்ரைஸ் கொடுத்துட்டா கூட டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கூட அதே டோர்னமெண்ட்டில் கூட வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கூட நீங்கள் 1, 2, 3 கொடுக்கலாம். அதே மாதிரி 2 டோர்னமெண்ட்டே ஒரு சீட்டில் நடந்துச்சுன்னா வந்து அதுவும் வந்து எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா வந்து ஒன்றும் ஆட்டக்காரங்கள்லாம் வந்து கொஞ்சம் லெவல் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அதில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நல்ல போட்டியாளர்கள் உருவாடுவாங்க, புறா விடுறதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி வாத்தியார் ரொம்ப முக்கியம். சிறப்பாக வந்து வாத்தியார்களை தேர்ந்தெடுத்து நல்ல புறா விடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாமளும் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். நான் விடுங்க.